இங்க பாருங்க, நெய் வாங்கினா அந்த டப்பா ஃப்ரீயாங்க. ஐயோ திருந்த மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி திருந்தாம திரியற? டப்பா பேய் உனக்கு வந்து ஆட்டி படைக்குது. இப்ப என்ன பண்ண? டப்பா காசு கொடுத்து வாங்கினா நெய் வாங்கினேன், அதுக்கு ஃப்ரீயா டப்பா தராங்க. அது வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லமா ஃப்ரீ டப்பா கூட வாங்க கூடாது. நானு ஃப்ரீ டப்பா வாங்க, அந்த டப்பா ரேட் என்ன சைஸ்ன்னு பாரு. இங்கேயே டப்பா வைப்பாங்க இல்ல, 20 ரூபா 30 ரூபா தான். பெரிய சைஸ் வாங்கினா அதை சும்மா தருவாங்களா? இவங்க சும்மா தர்றாங்கல்ல. ஃப்ரீயா குடுக்கறான்னு வாங்குறதா? நீங்க சும்மா குடுக்குறது எங்க வாங்க கூடாது? நீ நெய் வாங்கவே இன்னைக்கு வரலம்மா, வீட்டுல நெய் இருக்குமா? நெய் இருந்தாலும் டப்பா ஃப்ரீயா குடுக்குறாங்கல்ல. கடவுளே, எடு 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 போடு கடவுளே. சரி போ, எங்க முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. எங்க காபி வாங்கினா டப்பா ஃப்ரீயா? காபி பேர் காபி வை 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 மேல காபி யார் குடிப்பா? காபி குடிக்க மாட்டேன், நானும் காபி குடிக்க மாட்டேன். அப்படியே காபி இருக்கு. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, கெஸ்ட் வந்தாங்கன்னா போட்டு கொடுக்கலாம்ல? ஆமா, கெஸ்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. டெய்லி 100 பேர் இறங்கி சாப்பிட்டு வர்றதே எவனா ஊட்டப்பட வர்றான். அப்படி ஏன்டா வந்து கேக்குற மாதிரி கேட்டு விட்டு அனுப்பிடுவீங்க. அப்புறம் என்ன? எங்க டப்பா ஃப்ரீயா ஒரு காபி தூள் டப்பா வாங்குறது என்னங்க? புரியல. நான் என்ன சொல்றேன், எனக்கு ரொம்ப கான்ட்ராக்ட் டப்பாக்காக பொருள் வீட்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப செலவு பண்றீங்க, இப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். இங்க வந்து நீ என்ன வாங்க வந்து லிஸ்ட்ல இருக்க ஒரு பொருள் கூட எடுக்கல, நீ பாதி காலி போயிட்டேன். எங்க இங்க கூட நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக சேவ் பண்றதுக்காக உங்க ஃப்ரீ டப்பா எடுக்கலாம்னு பாக்குறேன். என்ன சேவிங்ஸ் எனக்கு புரியல. ஃப்ரீ டப்பாங்க, அது காசு கொடுத்தாம டப்பா காசு வந்து சேர்த்து வச்சிருப்பாமா. அதுல நீங்க டப்பா காசு கொடுக்குறீங்களா சொல்லுங்க? நான் கேக்குறேன், எந்த எவனாவது ஒருத்தன் நஷ்டமாயி நாசமா போற தொழில் பண்ணுவானா? அவன் டப்பா விட்டானா அவன் ஏதோ வச்சுதான் கொடுக்குறான்ல. நீங்க புரியாம பேசிட்டா, நீ போமா. லைன் டேட்ஸ்க்கு மட்டும் டப்பா கொடுப்பாங்க, அது மட்டும் வாங்கி போமா. நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சுதாகர் வேணான்ற பொருளை தூக்கி போட்டு இதுதான் நீ பண்ணுவ. போய் சொல்லாத. எடுத்து போட்டு சில பொருளை பார்த்தா காணா போயிடும். இப்படிதான் காண போதும். என்ன நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிறேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம அதாவது அங்கங்க வச்சிருக்கேன். ரொம்ப தூரம் போய் வைக்க முடியாது. இப்படிதான் வாட்டர் பாட்டில கொண்டு போய் பேட்டரிக்கு நடுவுல வச்சு விட்டேன். நான் ஏதோ பேட்டரி பவர்டு வாட்டர் பாட்டில் போல சுடுதண்ணி ஆக்குமோன்னு கேட்டு என்னை கெட்ட வார்த்தையில் திட்டாங்க. என்னங்க பண்றது, வைக்கிறதா அப்படி அடிச்சிருக்கீங்க. இப்படி அங்கங்க வைக்கலாமா? ஆர்கனைஸ்டா வைக்கணும் சார். இல்லங்க, கொண்டாட்டி அள்ளி போட்டா பில்ல கிடைக்கிறதுக்காக பாக்குற வண்டியில தூக்கி போடுறது, தூக்கி வைக்கிறதுன்னு தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்குற வண்டியில தூக்கி போட்டியா? ஆமா, என் வண்டியில ஏதோ தூக்கி போட்டுருக்க. முந்திரி பாக்கெட் இது நான் பில்லு கட்டணுமா? இதுவே பண்ணிட்டு போயிட்டா அவங்க தெரியாம பில் ஆயிடும். இல்ல இல்லங்க.